ஒண்ணுமே புரியலப்பா. 12 ஆண்டு காலமா மாமா வீடு போகாத எனக்கு மதுரைக்கு வழியே தெரியல. எந்த திசை போனாலும் இந்த காட்டுக்குள்ளேயேதான் சுத்திட்டு இருக்கோம். காட்டை விட்டு வெளியே போக முடியல சாமி. யாராவது வந்தானா கூட தட அடையாளம் கேட்டுட்டு போலாம். நீ யாரும் வந்தவங்களையும் காணோம் சாமி. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த வழியா மதுரைக்கு போய் விடலாம். அம்மா யாரோ தூரமா வர்றாங்கல்ல, அவரோ பெண்ணானவளை அழுது கொண்டு போகிறாளே, யாருன்னு பார்ப்போம். ஆடாத முகம்லாம் பாடி இருக்குது, சோங்காத முகம் சோங்கி. இந்த நாட்டுக்கு நான் மன்னன் அம்மா. வேட்டையாட வந்தேன். இவங்கதான் சாமி எல்லா வழியும் தெரியும். அண்ணா இந்த கானகத்திலே நீங்க யாரு எங்க போறீங்க? நுழைந்து வந்து எனக்கு வழியே தெரியலனா. எங்க சுத்தி வந்தாலும் ஒரே இடம் தான் வந்து சேருகிறது. நான் வடமதுரைக்கு போகணும், வழி தெரிஞ்சா சொல்லுங்களேன். வடமதுரைக்கு போறீர்களா? இந்த கானகத்திலே வேட்டையாட வந்த மன்னன் நான் வழி சொல்லுகிறேன். ஆமா, மதுரைக்கு போறேன்னு சொல்றீங்க. மதுரையில உங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்களா? ஐயோ ஐயோ, வடமதுரையில சொந்தம் இல்லாமலான 7 பிள்ளைகளை கூட்டிட்டு போவேன். என் தாய் வீடே அங்கதானா இருக்கு. தாய் வீடு இருக்குன்னு சொல்றீங்க அம்மா. இதெல்லாம் 7 பிள்ளைகள் உங்க பிள்ளைகளா? ஆமாங்கண்ணா. எப்ப உங்க அம்மா பாது? ஆமா. சரிப்பா. ஆனா மதுரையில உங்க சொந்த பந்தம் அப்பா அம்மா இருக்குன்னு சொல்றீங்க. உங்க அப்பா அம்மா யாரம்மா? ஐயோ, மதுரையில என் தாய் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீ வடமதுரை தானே? எல்லாமே தெரியும், நான் மதுரை தான். உங்க அப்பா அம்மா யாரு? நான் பழி சொல்றேன். என் தாய் வீட்டுக்கா? அண்ணா 4 திசை தெரியுமா? என்ன யாரா ஒரு காலத்தில் என் தாயும் தந்தையும் வடமதுரை மாநகரிலே கொடியேற்றி வாழ்ந்தவங்க.
எங்க அப்பா ராமலிங்கம், எங்க அம்மா பேரு இந்திராணின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ இருக்கலாம், எத்தனையோ ராமலிங்கம் இருக்கலாம். சரி, உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையோ? நான் சொல்லிட்டு இந்த பெரிய உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு அண்ணே எனக்கு கூட நல்லா வடமதுரை மாநகரிலே பிறந்து வளர்ந்து எனக்கு கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் என்ன பெற்ற என் தாயும் தந்தையும் போய் அந்தியாரம் போயிட்டாங்க. இந்த தாய் இல்லாத பிள்ளைய எங்க அண்ணன் தான் என்ன தடவி வளர்த்து ஆளாக்கி 10 சிறு வயது பாவாட பருவத்தில் ஒரு பாராளு மன்னன் எங்க அண்ணன் கைப்பிடித்து கொடுத்தாங்க. ஆமாண்ணா, அந்த அரசனுக்கு பிறந்த குழந்தைங்க தான் 7 பிள்ளைங்களும். சரி, உங்க அண்ணன் மதுரையில இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, உங்க அண்ணனுடைய பேர் என்னம்மா? ஐயோ ஐயோ, எங்க அண்ணன் பேரா வடமதுரை மாநகரில் எங்க அண்ணன் ஆட்சி புரிகிறான்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் பேர் தான் நல்ல அண்ணன். 10 சிறு வயதிலே பாவாட கட்டாத பருவத்தில் இந்த பாராளு மன்னனுக்கு கைவிடுத்து கொடுத்து விட்டு என் மனவாளனோடு போன இந்த தங்கைய 12 வருஷம் ஆச்சுன்னா எங்க அண்ணனும் என்ன வந்து பாக்கல, நானும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போகல. அந்த வீட்டுக்கு தானா போயிட்டு இருக்கிறோம். உங்க அண்ணன் நல்லண்ணா, உங்க அப்பா ராமலிங்கமா, உங்க அம்மா இந்திராணியா, உன் பெயர் நடுத்தங்காளா? தங்கா நாதா தங்கா நல்லண்ண தங்கா நாதா தங்கா
மச்சான்